உங்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் புதுசாக ஒரு மெம்பரை எப்படி ஆட் பண்ணுறது, அது வந்து ஃபோன் யூஸ் பண்ணி ஃப்ரீயாக நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணலாங்கிறது நீங்கள் நம்ம பார்க்கலாம். குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் போதும், பெரியவங்களுக்கு ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும், அவங்கள ஈஸியாக நம்ம ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ஃபேமிலி லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃபோன் ப்ரௌசரில் TNPDSன்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், tnpds.gov.in. இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் ஹோம் பேஜ். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் இங்கிலீஷ்லையும் பார்த்துக்க முடியும். தமிழில் பார்க்கணும்னு நினச்சா தமிழ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வெப்சைட் கம்ப்ளீட்டாக தமிழ்லேயே மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா பயனாளர் நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க. உங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுக்கணும். ரேஷன் அட்டையில் நீங்கள் என்ன நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர் கொடுத்துட்டு இந்த கேப்சாவை பக்கத்தில் என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து இங்கே என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் பதிவு செய்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் வரும். இங்கே அட்டை பிறழ்வுகள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் காட்டும். இங்கே குடும்ப தலைவரோட பேர் காமிச்சிருப்பாங்க. குடும்ப அட்டை, அதாவது ஸ்மார்ட் கார்டு நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ரேஷன் கடையோட நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து சேவையை தேர்வு செய்வோம்னு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே தேர்ந்தெடுக்கவுங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி வரும். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி ஹெட் யார், ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஏஜ், டேட் ஆஃப் பர்த் எல்லா டீட்டெயில்ஸும் காட்டும். மறுபடியும் கீழே வந்தீங்கன்னா இங்கே புதுசாக ஒரு மெம்பரை ஆட் பண்ணுறக்கு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்பவுமே ஈஸியாக ஃபில் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் கவனமாக பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இங்கே நேம் அப்படிங்கிற இடத்துல புதுசாக ஆட் பண்ண போகிற மெம்பரோட பேர் வந்து இங்கே கொடுக்கணும். அவங்க ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேம் இங்கே கொடுக்கணும். கீழே பெயர் அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து தமிழில் நீங்கள் டைப் பண்ணணும். தமிழ் டைப்பிங் உங்களுக்கு இதில் வரல அப்படின்னா இங்கே பென்சில் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் தமிழில் டைப் பண்ணிக்க முடியும். அதுவும் நீங்கள் பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி உங்களோட இங்கிலீஷ் நேமை வந்து தமிழில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி நீங்கள் இங்கே பேஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். இல்லை உங்கள் கீபோர்டில் தமிழ் டிக்ஷனரி இருந்துச்சுன்னா அதிலேயே ஈஸியாக நீங்கள் வந்து தமிழில் டைப் பண்ணி இங்கே என்டர் பண்ணிக்க முடியும். அது கீழே பாலினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேல் ஃபீமேலுங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. இந்த கேலண்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க, வருஷத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் மாதம், அதுக்கப்புறம் தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உறவு முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்பவுமே முக்கியமான ஆப்ஷன். நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும். குடும்ப தலைவருக்கு இப்போ ஆட் பண்ண போகிற மெம்பர் என்ன உறவு ஆகுறாங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு பேரனா, பேத்தியா, அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா அப்படிங்கிற மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லை அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆம்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அது கீழே இருக்கிற வகை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எந்த வகையான மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது கீழே மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அது கீழே இருக்கிற 2 ஆப்ஷனும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது கீழே மற்ற ஆவணங்கள் அப்படின்னு இருக்கும். இங்கே தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண போகிறீங்களா இல்லை ஆதார் கார்டு அப்லோட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். 5 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணாவே போதும். 5 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சூஸ் ஃபைலுங்கிற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணது இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே வந்து உங்கள் கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபைலை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணியும் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MB தான் இருக்கணும். ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா PNGயில் இருக்கலாம், GIF ஃபார்மேட்டில் இருக்கலாம், JPEG ஃபார்மேட்டில் இருக்கலாம், இல்லைனா PDF ஃபார்மேட்டில் இருக்கலாம். இந்த 4 ஃபார்மேட்டில் ஏதோ ஒரு ஃபார்மேட்டாக இருக்கணும் இந்த ஃபோட்டோ. ஃபைல் அப்லோட் ஆனதும் இங்கே வந்து பதிவேற்று அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே பார்த்தீங்கன்னா உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நீங்கள் என்டர் பண்ணியிருக்கிற நேம் வந்து இங்கே ஷோ ஆகும். மறுபடியும் ஒரு தடவை ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே பதிவு செய்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு. சப்மிட் ஆகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். இந்த மெசேஜில் உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த SMS பார்த்தீங்கன்னா TNEPDS அப்படிங்கிற அட்ரஸ்லேருந்து வந்திருக்கும். இதில் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா யுவர் ரிக்வெஸ்ட் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. நீங்கள் வந்து அதே ரெஃபரன்ஸ் நம்பர் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் வேணால் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த நம்பரை வச்சு நீங்கள் ஃபியூச்சரில் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி. ஹோம் பேஜில் வந்துட்டிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்திருக்கிற ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு பதிவு செய்ய அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணது உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன்.